ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிஸ்ட்ரி. வெல்கம் டு மிஸ்ட்ரி. இது நேற்று அக்டோபர் 11, 2024 அந்த ஒரு நாள்ல திருச்சிக்கு மேல ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல சுத்திக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தோன்னே திருச்சி மக்களுக்குனால ஒரு விதமான பதற்றம் உருவாகுது. எதுக்குடா இந்த விமானம் திருச்சிக்கு மேலே 2 மணி நேரமா சுத்திட்டு இருக்குன்னு. அந்த ஒரு பதற்றம் திருச்சி மக்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருக்கும் அதே பதற்றம் தான் இருக்கு. அது நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு மட்டும் கிடையாது, இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டருக்குமே அதே பதற்றம் தான் இருக்குது. சோ எதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிளேன் திருச்சிக்கு மேல 2 மணி நேரமா சுத்திட்டு இருக்கு? அதை பார்த்து ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பதற்றம் அடையணும் அப்படின்ற ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கின ஒரு இன்சிடென்ட். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது அக்டோபர் 11, 2024 வெள்ளிக்கிழமை மாலை பொழுது. இந்த ஒரு நாள்ல ஒட்டுமொத்த தமிழகமே ஆயுத பூஜையை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் திருச்சி மக்களும் ஆயுத பூஜையை கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஆயுத பூஜை எல்லாருமே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல, அதாவது மாலை 5:44 மணி அளவுல திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற விமானம் 140க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சார்ஜாக்கு புறப்பட தயாரா இருக்கு. இந்த விமானத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இது ரெகுலர் பேசஞ்சர் பிளேன் தான். இது எப்பயுமே பாத்தீங்கன்னா மாலை 5:30 மணி போல திருச்சியில இருந்து கிளம்பி இரவு 8:30 மணி, அதாவது சார்ஜா டைம் படி இரவு 8:30 மணிக்கு அங்க போய் ரீச் ஆயிரும். சோ இப்படி டிராவல் பண்ற இந்த ஒரு ரெகுலர் பேசஞ்சர் பிளேன்ல இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஆனா அன்னைக்கு டே, அதாவது அக்டோபர் 11 இது ரெகுலர் டேவா இருக்க போறதில்ல அப்படின்றது அந்த டைம்ல அந்த விமானத்தோட பைலட்டுக்கு தெரியாது. எஸ், அன்னைக்கு டேல இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆனதுல இருந்து எக்ஸாக்டா 10 நிமிஷத்துல எப்பயுமே டேக் ஆஃப் ஆன உடனே உள்ள இழுக்கப்படுற விமானத்தோட சக்கரங்கள் உள்ள வர மாட்டேங்குது. அதாவது லேண்டிங் கியர் ப்ராப்பரா உள்ள போக மாட்டேங்குது. சோ இப்படி சக்கரம் உள்ள போகாதது சாதாரண பிரச்சனையான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது பறக்கும் போது எக்கச்சக்கமான இடையூறுகளையும் கிரியேட் பண்ணும். சோ இப்படி உள்ள போகாத அந்த சக்கரத்துடைய இவர் சார்ஜாக்கு போனார் அப்படின்னா இந்த விமான விபத்துக்குள்ள ஆறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ அதனாலேயே இந்த ஒரு பிரச்சனையை கீழே இருக்க திருச்சி டெர்மினலுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து திருச்சி டெர்மினலே பரபரப்பாக ஆரம்பிக்குது. அப்படி பரபரப்பான உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம தமிழ்நாடோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு இந்த ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்ட உடனே இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டர் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுறாரு. அப்படி கூட்டி அதுல ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை நடத்துறாரு. அப்படி டிஸ்கஷன் நடத்தின உடனே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு என்னென்ன உதவிலாம் செய்யணுமோ அந்த உதவி எல்லாத்தையுமே அவங்க செய்யறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு என்ன உதவிலாம் செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் செய்யறாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கோலாகலமா ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருந்த 20 ஆம்புலன்ஸ் அண்ட் 18 தீயணைப்பு வண்டிகள் திருச்சி ஏர்போர்ட் அடுத்த சில நிமிடங்களே வந்து அடையுது. ஏன்னா எந்த ஒரு இன்சிடென்ட் இருந்தாலும் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா. ஏன்னா முடிந்த அளவுக்கு பிளேனை சேஃபா லேண்ட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அப்படி முயற்சி பண்றப்ப ஏதாவது சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படின்னா, தீயணைப்பு வண்டிகளும் ஆம்புலன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா முடிந்த அளவுக்கு சேதாரங்களை கம்மி பண்ணலாம் இல்லையா. அதுக்காக தான் 20 ஆம்புலன்ஸ் அண்ட் 18 தீயணைப்பு வண்டிகள் இப்ப திருச்சி ஏர்போர்ட்டை வந்து அடையுது. இப்படி ஆம்புலன்ஸ் அண்ட் தீயணைப்பு வண்டிகள் திருச்சி ஏர்போர்ட் அடைந்த உடனே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுத்தீ மாதிரி மீடியாக்கள் எல்லாத்துக்குமே பரவுது. அப்படி பரவுன உடனே தமிழ்நாடோட நியூஸ் சேனல்ஸ், இந்தியாவோட நியூஸ் சேனல்ஸ், ஏன் இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டை நோக்கி படியெடுத்து வந்து அங்க கேமராவை வச்சு லைவா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சொல்றீங்க, ஒரு சாதாரண பிளைட்டோட சக்கரம் உள்ள போகிறது இவ்வளவு பெரிய பிரச்சனையா? இந்தியாவோட ஏவியேஷன் மினிஸ்டர் பதற்றமாறாரு, சிஎம் பதற்றமாறாரு, ஏன் ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் சேனலுமே இத லைவா டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எஸ், பிளைட்டோட சக்கரம் உள்ள போகாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். எப்பயுமே பிளைட் டேக் ஆஃப் பண்ண உடனே அதோட லேண்டிங் கியர்ஸ், அதாவது சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா உள்நோக்கி உள்ள போயிடணும். அப்படி போனா மட்டும் தான் பிளைட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா சீரா இருக்கும், அதாவது பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் பைலட்டால அவர் எதிர்பார்க்கிற உயரத்துக்கும் பிளைட்டை கொண்டு போக முடியும். அதே நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிற வேகத்துல பிளைட்டை ஓட்டவும் முடியும். அதே நேரத்தில் அவர் எதிர்பார்த்த டைம்குள்ள பிளைட்டை கொண்டு போய் டெஸ்டினேஷன் லேண்ட் பண்ணவும் முடியும். சப்போஸ் இந்த லேண்டிங் கியர், அதாவது சக்கரங்கள் உள்ள போகல அப்படின்னா பிளைட்டோட ஷேப் சீரா இருக்காது இல்லையா, அது irregular இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதாவது சக்கரம் வெளியே நீட்டிட்டு இருக்கும் இல்லையா. சோ அப்படி நீட்டிட்டு இருந்துச்சு அப்படினாலே உராய்வு அளவுக்கு அதிகமா ஏற்படும் இல்லையா, அதாவது காற்றோட உராய்வு அளவுக்கு அதிகமா ஏற்படும் இல்லையா, அதுவே பறக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. அப்படி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா, இப்படி ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆச்சு அப்படினாலே பைலட்டால அவர் எதிர்பார்க்கிற உயரத்துக்கு பிளேனை கொண்டு போகவும் முடியாது. அதே நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஸ்பீட்ல பிளேனை ஓட்டவும் முடியாது. இதுக்கெல்லாம் மேல ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படினாலே ஃபியூயல் கன்சம்ப்ஷன் அளவுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எதிர்காலத்துல நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அளவுக்கு அதிகமா இருக்கும். அதனால நம்மளால ரொம்ப ஃபாஸ்டாவும் ஓட்ட முடியாது. அதே நேரத்துல நம்மளோட எனர்ஜியும் பயங்கர ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகும் இல்லையா. அதே மாதிரி தான் பிளேன்ல இருக்கிற ஃபியூயலும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் காரணமா பயங்கர ஃபாஸ்டா கம்மியாக ஆரம்பிக்கும். அப்படி கம்மியாச்சு அப்படின்னா அவங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் அக்கம் பக்கத்துல எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட திருச்சில இருந்து 2500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் பயங்கர வேகமா காலியார இந்த ஒரு ஃபியூயலை வச்சு பைலட்டால பிளேனை ஓட்டிட்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாதுல. சோ அதனாலே பிளேன் பறந்துட்டு இருக்கப்ப விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா. சோ அதனாலதான் இந்த ஒரு லேண்டிங் கியர் உள்ள போகாத இந்த ஒரு இஷ்யூ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே பதற்றத்துக்கும் உள்ளாகுது. இதுக்கெல்லாம் லேண்டிங் கியர் இப்படி வெளியில நீட்டிட்டு இருக்கிறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா வானத்துல பறக்கிறப்ப உராய்வு அளவுக்கு அதிகமா ஏற்படும் இல்லையா. அப்படி உராய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே லேண்டிங் கியர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா. சப்போஸ் அப்படி டேமேஜ் ஆகி அந்த லேண்டிங் கியர் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிளேனை லேண்ட் பண்றப்ப இன்னமும் பிரச்சனை அதிகமாயிரும் இல்லையா. சோ அந்த ஒரு
ஒரு பிரச்சனையும் இந்த ஒரு இன்சிடென்ட்ல ஒரு மிகப்பெரிய பதற்றமான விஷயமாவே பார்க்கப்படுது. சோ அதனாலதான் அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவுமே இதை லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உற்று நோக்கிட்டு இருக்கப்பதான் அந்த விமானமும் திருச்சியை வட்டமிட்டு பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறந்துட்டு இருக்கப்பதான் திருச்சி மக்கள் ஏன் இந்த ஒரு விமானம் மட்டும் நம்ம ஊரை சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்குன்னு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கப்பதான் மீடியாவும் ஒரு கேள்வியோட பாக்குறாங்க. அந்த கேள்விதான் ஏன் இந்த விமானத்தை உடனே லேண்ட் பண்ணாம திருச்சியை சுத்தி வட்டமிட வைக்கிறாங்க அப்படின்றது அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலா ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா, அதாவது பறக்க போகுது அப்படின்னா, அதுவும் அது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண போகுது அப்படின்னா, அதுல இருக்க ஃபியூவல் டேங்க் ஃபுல்லாமே ஃபியூவல் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அந்த டைம்ல இந்த எரிபொருள் வெயிட்னாலே பிளேனோட வெயிட் அளவுக்கு அதிகமா தானே இருக்கும். இந்த ஒரு வெயிட் டேக் ஆஃப் ஆகிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணாது. ஆனா அதே வெயிட் லேண்ட் ஆகிறப்ப இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபியூவல் டேங்க்ல இருக்க ஃபியூவல் கம்மியாகாம அதே லெவல்ல இருந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த வெயிட்டை பிளேனால பேலன்ஸ் பண்ண முடியாது. சோ இது லேண்டிங் அப்ப பிளேனுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் தரும். அதுவே பாத்தீங்கன்னா லேண்டிங்கை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் மாத்தி விட்டுரும். சப்போஸ் இந்த பிளேன் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ஃபியூவல் கம்மியா இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 5:30க்கு கிளம்புற இந்த பிளேன் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி 8:30க்கு கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூவல் நல்லாவே கம்மியாயிரும் இல்லையா. சோ பிளேனோட வெயிட்டும் கம்மியாயிரும் இல்லையா. சோ இது பாத்தீங்கன்னா பிளேன் லேண்ட் ஆகிறதுக்கு பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸை கொடுக்கும். அதாவது பிளேன் லேண்ட் ஆகிறதுக்கான கரெக்டான வெயிட்டா இருக்கும். இது பிளேனுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்காம பெர்ஃபெக்ட்டா லேண்ட் ஆகும் வைக்கும். சோ இந்த மாதிரி பிளேன் சேஃப்டியா லேண்ட் ஆகணும் அப்படின்னா பிளேனோட வெயிட்டை கம்மி பண்ணணும் இல்லையா, அதாவது ஃபியூவலை கம்மி பண்ணணும் இல்லையா. அப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக 3 மணி நேரம் டிராவல் பண்ணி ஜார்ஜாக்கா போய் லேண்ட் ஆக முடியும். அதுலயும் பிரச்சனை இருக்கு இல்லையா. ஏன்னா போற வழியிலேயே எங்கேயாச்சும் ஃபியூவல் தீர்ந்து போச்சுன்னா பிளேன் விபத்துக்குள்ளாயிரும் இல்லையா. சோ அதனாலே எதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு சேஃப்டியான ஏர்போர்ட் இருக்கு, அதை சுத்தி வட்டம் அடிச்சாலே இங்கே லேண்ட் பண்ணிடலாம் இல்லையா. அதனாலதான் இப்போ இந்த பிளேன் திருச்சியை சுத்தி வட்டம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வட்டம் அடிக்கிறது ஒரு தடவை 2 தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 23 தடவை 2.5 மணி நேரத்துக்கு மேலாக வட்டம் அடிக்குது. அப்படி வட்டம் அடிக்கிறப்போ ஒட்டுமொத்த உலகமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேனை பார்த்து பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது ஒட்டுமொத்த உலகம் மட்டும் கிடையாது, அந்த பிளேனை ஓடிட்டு இருக்கிற பைலட்ஸ் அண்ட் கேபின் க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் பாத்தீங்கன்னா பதற்றத்தோட தான் இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க பதற்றத்தோட இருந்தாலும் அது அந்த பிளேன்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் கிட்ட காமிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. எஸ், அந்த பிளேன்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல பிளேன்ல ஏறி பறந்து போற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம், நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அன்டில் லேண்ட் ஆகிறதுக்கு கடைசி 15 நிமிஷம் வரைக்கும், எஸ் லேண்ட் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இந்த பிளேன்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த பேசஞ்சர்ஸ் பைலட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் யாருமே சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுவே பேசஞ்சர்ஸ்க்கு அன்னெசரியான ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. அந்த பேனிக்கை பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனை தப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும் இல்லையா. சோ அதனாலே பிரஷர் அண்ட் பதற்றம் எல்லாத்தையுமே பைலட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஏத்துக்கிட்டு பேசஞ்சர்ஸை பதற்றப்படாம சேஃப்டியாவே இருக்கிற மாதிரி வச்சிருந்திருக்காங்க. சோ இப்படி பேசஞ்சர்ஸை பதற்ற முடியாம சேஃப்டியா வச்சிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறாங்க. அப்படி 23 ரவுண்ட் அடிச்சு முடிச்ச உடனே பிளேன்ல இருக்கிற ஃபியூயல் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லாவே கம்மியாயிருது. அதாவது லேண்டிங் ஆகிறதுக்கு ஏற்ற பேலன்ஸ் கொடுக்கிற வகையில ஃபியூயல் நல்லாவே கம்மியாயிருது. அப்படி கம்மியான உடனே இப்போ பிளேட்ல இருக்கிற ஃபியூயல் நல்லாவே கம்மியாயிருச்சு, இப்போ நாங்க லேண்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் திருச்சி டெர்மினலுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி அவர் இன்ஃபார்ம் பண்ண உடனே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மீடியாக்கும் போது சோ எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிளேன் லேண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே ஒட்டுமொத்த உலகமே பிளேன் எப்படி லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உற்று நோக்கிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பிளேன்ல இருந்த க்ரூ மெம்பர்ஸ் உள்ள இருக்க பயணிகள்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம மறுபடியும் திருச்சி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆக போறோம் அப்படின்றது. இதை கேட்ட பிறகுதான் உள்ள இருந்த பயணிகளுக்கே தெரியுது நம்ம ஜார்ஜாவை நோக்கிலாம் போல திருச்சிக்கு மேலேயே வட்டமிட்டு திருச்சிலேயே இறங்க போறோம் அப்படின்றது. அதுவே இந்த க்ரூ மெம்பர்ஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நம்ம மறுபடியும் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ சின்ன பிரச்சனைன்னு மென்ஷன் பண்ணனால பேசன்ஸ் அந்த டைம்லயும் கூலா தான் இருக்காங்க, பெருசா பேனிக் ஆகல. ஆனா பைலட் அந்த மாதிரி பேனிக் ஆகாம இருக்காரான்னு கேட்டா அதுதான் கிடையாது, அவர் உச்சக்கட்ட பேனிக்ல இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி லேண்டிங் ஏர்ல பிரச்சனைனாலதான் டேக் ஆஃப் ஆகிறப்ப அது உள்ள வரல. சோ அது மறுபடியும் லேண்டிங் அப்ப ப்ராப்பரா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா அதுவும் டவுட் தானே. சோ சப்போஸ் லேண்ட் ஆகிறப்ப லேண்டிங் ஏர் ப்ராப்பரா ஒர்க் பண்ணல அப்படின்னா அவர் பெல்லி லேண்டிங் தான் பண்ணி ஆகணும். அதாவது விமானத்தை சக்கரத்தை வச்சு லேண்ட் பண்ணாம விமானத்தோட அடிப்பகுதியை வச்சு தான் லேண்ட் பண்ணி ஆகணும். சோ அதனாலதான் உச்சக்கட்ட பேனிக்ல இருக்காரு. ஆனா எனக்கு தான் ஒரு உச்சக்கட்ட பேனிக்ல இருந்தாலும் நான் எப்பனாலும் இந்த பிளேனை லேண்ட் பண்ணியே திருவேன், உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் உயிரோட காப்பாத்தியே ஆவேன், உள்ள இருக்கிற ஒருத்தவங்க கூட உயிர் சேதத்தை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. இப்படி அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணனாலே அந்த ஒரு பிலீவ்னஸ்க்கு ஒரு மிராக்கிள் நடக்கிற மாதிரி அவர் லேண்ட் ஆக போற அந்த ஒரு டைம்ல கிட்டத்தட்ட டேக் ஆஃப் ஆனதுல இருந்து 2.5 மணி நேரமா ஒர்க் ஆகாத அந்த ஒரு லேண்டிங் கியர் லேண்ட் ஆக போற அந்த சமயத்துல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பைலட் அளவுக்கு அதிகமா பிலீவ் பண்ண அந்த ஒரு பிலீவ்னஸ்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் அமைது. அதனாலே பைலட் உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போறாரு. அந்த ஒரு சந்தோஷத்தோட பிளேட்டை சேஃபா லேண்ட் பண்ணவும் செய்யறாரு. அப்படி அவர் லேண்ட் பண்ற அந்த ஒரு விஷயம் உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனலுமே லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதை பார்த்த எல்லா மக்களுமே உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கும் போறாங்க. இப்படி உலக மக்கள் எல்லாமே சந்தோஷமான அந்த ஒரு டைம்ல அந்த பிளேட்டுக்குள்ள டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கீழே இறங்கி வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரப்ப பாத்தீங்கன்னா க்ரூ மெம்பர் சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண டெக்னிக்கல் இஷ்யூ நினைச்சுதான் வெளியே வர்றாங்க. ஆனா அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே
உங்களுக்கே தெரியுது அந்த பிளேனை சுத்தி எக்கச்சக்கமான மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. எல்லாருமே போட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க. இதை ஒட்டுமொத்த உலகமே லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கு அப்படின்றது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க இது ஒரு சாதாரண இஷ்யூ கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. ஆனா அந்த ஒரு இஷ்யூவை நம்மளுக்கு சொல்லாம பேனிக்க கிரியேட் பண்ணாம சேஃப்டியா வச்சு சேஃப்டியாவே வந்து லேண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அப்பதான் அதுக்குள்ள டிராவல் பண்ண 140க்கும் அதிகமான பேசஞ்சர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கு. சோ இவ்வளவு சேஃப்டியா பேசஞ்சர்ஸ் கீழே இறக்கி அவங்களோட உயிரை காப்பாத்தின அந்த ஒரு க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் பைலட் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆன உடனே கேஷுவலா கீழே இறங்கி இது எங்களோட பொறுப்பு, இதை செய்ய முடியாது எங்களோட கடமை அப்படின்ற மாதிரி எதுவுமே மீடியாக்கு பேட்டி கொடுக்காம நார்மலா கீழே இறங்கி நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஆனா என்னதான் அவங்க நார்மலா இறங்கி நடந்து போனாலும் அவங்க செய்த இந்த ஒரு செயல் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அவங்களோட இந்த ஒரு சாதுரிய தன்மை அதே நேரத்துல சாமர்த்திய தன்மையினாலதான் 140க்கும் மேற்பட்ட பர்சன்ஸோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு, ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரும் தடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்காகவே அந்த பிளேனோட க்ரூ மெம்பர்ஸ், பைலட் அண்ட் திருச்சி ஏர்போர்ட்டோட டெர்மினல் மெம்பர்ஸ் அண்ட் நம்ம தமிழ்நாட்டோட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் முக்கியமா இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டருக்கும் நம்ம மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்துதான் ஆகணும். சோ பிக் அப்ளாஸ் டு ஆல். ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த இன்சிடென்ட் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.